கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் சாரி கைஸ், நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து ரெகுலராக கொஞ்சம் கன்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஃப்ளாஷ் லைட் டெமோ போட்டிருந்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து இந்த டெமோ வீடியோக்கு இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம், சிம்பிளான ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ளாஷ் லைட்டுங்க பொறுத்தவரைக்கும் ஒரு ஹாரர் கேம் யூட்டிலிட்டியாக தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிற ஒரு வந்து நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு நம்ம எந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இருக்கிற ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஈஸியானது தான். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து உள்ளே இருக்கிற அந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கைஸ், வாங்க நம்ம வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டெரைன்ஸ் எல்லாமே எல்லோரும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். டெரைன்ஸ் அண்ட் இந்த வீடு அண்ட் அந்த கேரக்டர் ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணுற கேரக்டர் தான் மால்கம் அப்படிங்கிற கேரக்டர். இதுலேருந்து மிச்சம் மொசைட்லேருந்து எடுத்த கேரக்டர். ஸோ எல்லாமே நான் வந்து பழைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் உள்ள கேரக்டர்ஸ் தான் வச்சு நான் திரும்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பிளேயர் கேமரா ஸ்கிரிப்டும் பிளேயர் கேமரா ஸ்கிரிப்ட் அண்ட் பிளேயர் மூவ் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பழைய ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் அதாவது பழைய டுட்டோரியல்ஸ் யூஸ் பண்ண நான் வந்து ரெடி பண்ண அதே ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி அதுக்கும் பழசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக மாடிஃபை பண்ண தான் அப்படின்னு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் நான் 2 இமேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 2 இமேஜ் எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்லைடர், அதாவது வந்து நம்ம வந்து பேட்டரியோட இது வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக இந்த ஸ்லைடர். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்லைடர் செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இமேஜை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டெஸ்டட் டைப்பில் வந்து ஸ்பிரிட் 2D UA நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் யூனிட்டிக்குள்ளே வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைட் செட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ லைட் செட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து கேம் ஆப்ஜெக்டில் போய்ட்டு நான் ஸ்லைடர் செட் பண்ணுறதுல விட ஸோ லைட் வந்துட்டிங்கன்னா அதில் சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன விதமான லைட் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஸ்பாட் லைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பாட் லைட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்பாட் லைட் செலக்ட் பண்ணோடனே நம்ம பிளேயர் கீழே வந்து பொசிஷன் வந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட் லைட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே அந்த வெளிச்சம் தெரியுதா? ஸோ பிளேயருக்கு மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். பட் நமக்கு அது பொசிஷன் வந்து அங்கே தேவையில்லை. ஸோ இந்த ஸ்பாட்லைட் ஹெட்ஸோட பொசிஷனை வந்து நம்ம வந்து 0 பண்ணிடலாம். நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் வேணும். சோத்தில் வெளிச்சம் உள்ளதான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதை என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் செட் பண்ணி முடிச்ச பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து ஸ்பாட்லைட் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் தேவை. அதாவது பிளேயர் எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காலும் பிளேயர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் வந்து ஸ்பாட்லைட். நம்ம ரேஞ்ச் செட் பண்ணணும். ரேஞ்சு செட் பண்ணிங்கன்னா அந்த ரேஞ்ச் செட் பண்ண நான் நார்மலாக வந்து இதுக்கு வந்து 60 ரேஞ்ச் அண்ட் ஸ்பாட் ஆங்கிளும் 60 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நமக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பாட்லைட் வந்து நீங்கள் ரீநேம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் லைட்னு கூட ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்பாட்லைட் வந்து நீங்கள் வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது எங்கன்னா கேமரா இருக்குல்ல, கேமராவோட சைல்டை எடுத்து இதை போட்டிருப்பேன். ஸோ கேமராவோட சைல்டை நம்ம போடும்போது கேமரா டைரெக்ஷன் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் இது மூவ் ஆகும். இப்போ நான் செக் பண்ணி பார்ப்போமே. கேமரா வந்து பிளேயர் மூமெண்ட்டில் இருக்கும்போது அவர் நம்ம வந்து நார்மலாக இருக்கும்போது எங்கெல்லாம் கேமரா மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்லைட் வந்து மூவ் ஆகும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வேறு ஏதாவது மூலமாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போடலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி வந்து பிளேயரோட அட்டாச் ஆகிருக்கணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் போகும்போது உங்கள் கேமராவுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் சம் அடிஷ்னல் லைன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வேணால் உங்களுக்கு அடுத்து வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து நம்ம நார்மலாக இது மட்டும் தான் பண்ண போகிறோம். அண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒயிட் லைட்டுங்கும்போது ஒரு விதமான எல்லோ இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு லைட் எல்லோ இஷ்யூ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம் வாட் லைட். ஓகே,
இது என்ன ரேஞ்சில் வச்சுருக்கேன், 255, 224, 107, 25 இந்த ரேஞ்சில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லைட் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து இருக்காது. ஏன்னா வந்து ஒரு டைரெக்டான ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நார்மலாக வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு லைட். ஸோ நம்ம இன்டென்சிட்டி கூட்டிக்கலாம். நான் நார்மலாக ஜென்ரலாக வந்து 5 யூஸ் பண்ண 5ங்கும் போது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டுருதேன். அண்ட் ஷேடோ, சாஃப்ட் ஷேடோ, ஹார்ட் ஷேடோ 2 விதமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எந்த விதமானாலும் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ஷேடோனா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக எல்லாமே விடும். சாஃப்ட் ஷேடோனா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் எல்லாமே. அதாவது உங்களோட டார்ச் பட்டு அந்த பக்கம் உள்ள ஷேடோ வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தெரியும். ஹார்ட் ஷேடோனா அதுவே வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக அந்த இதில் உள்ள மாதிரி இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் தெரில ஆக்சுவலாக. ஸோ நம்ம கேம்குள்ளே ரன் பண்ணும்போது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ இப்போ நோ ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த இந்த இடத்துல உள்ள லைட்டோட கார்னர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஷேடோஸ் இல்லாத இருக்கிறதுக்கும் ஷேடோ ஆன் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ இதை நீங்கள் டிஃபால்ட்டாக விடணும்னு நினச்சாலும் விடலாம். இல்லை நீங்கள் இதோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஷேடோவோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மலாக நான் நார்மல் பேஸ் 0 வச்சுன்னு ஏர்ப்ளைன் 2.0 அதை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ரெசல்யூஷன் எப்படினாலும் செட் பண்ணிக்கலாம். உங்களோட பிசியோட கான்ஃபிகை பொறுத்து. என்னோட வந்து மீடியம் ஸ்பெக்ஸ். ஸோ வந்து குவாலிட்டி செட்டிங்ஸே கொஞ்சம் ஃபைன் நினைக்கிறேன். மேபி நம்ம ஹை ரெசல்யூஷனில் வைக்கலாம். ஸோ அது இருந்துட்டு போகுது. தென் நெக்ஸ்ட் வந்து குக்கி. இதுதான் கொஞ்சம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து நார்மலாக இது வந்து இருக்கிறது வந்து ஒரு லைட் அப்படிங்கிற இதில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டுக்குள்ளே இது கொண்டு வரணும்னா அந்த லென்ஸ் முன்னாடி இருக்கும் தெரியுமா, அந்த லென்ஸ் கொண்டு வர்றதுக்காக இது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக அவங்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 விதமான லென்ஸ் டைப் இருக்கும். ஸோ 2 இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் நார்மலான ட்விட்டருக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக ஒன்றுனாலும் நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் இதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து மற்ற இதை வந்து எதுவுமே செக் பண்ணி பார்த்ததில்ல. ரெண்டரும் போடுங்கும் போது இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டுமா இல்லை மற்ற எதுவும் இதாகுமாங்கிறது வரும். இது வந்து மாஸ்கிங் ஏரியா. நம்மளோட சர்ஃபேஸ் லைட்டெல்லாம் வச்சுருக்கோம். இது மாதிரிலாம் அந்த லைட் வந்து பட் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இதுக்குள்ளது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு நார்மல் டார்ச் லைட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மைன்யூட் ஃபீல் கிடைக்கும். டார்ச் லைட் அப்படிங்கிற மைன்யூட் ஃபீல் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் குக்கி மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் மாற்றிக்கலாம். ஃப்ளாஷ். ஸோ அந்த இது நீங்கள் டார்ச்சோட இது மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ நீங்கள் இது பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு மேபி ஸ்டோரில் ஃப்ரீ அசிட் எதுவும் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளாஷ் லைட் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்லைடர் சொன்னோம்ல, பார்க்குள்ளது டார்ச்குள்ளே பார் அதோட லைஃப் பார் ஃபஸ்ட்டு நான் அதை கான்ஃபிக் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது அந்த இது வேலைஸ் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூஏ போய்ட்டு அதில் ஸ்லைடர்னு ஒன்று இருக்கும். ஸ்லைடர் எடுத்து வச்சிங்கன்னா ஸ்லைடர் வந்து செட் ஆகிடும். கேன்வாஸ் ஸ்லைடர் அண்ட் ஈவென்ட் சிஸ்டம் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இது நீங்கள் வேணா வச்சுக்கலாம், டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்லைடர். நீங்கள் ரீநேம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கலாம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஏரியா கேன்வாஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கேன்வாஸ். ஸோ ஓவராலாக நம்மளோட டிஸ்பிளேக்குள்ளே கேன்வாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லைடர் ஏரியா வந்து இது ஃப்ளாஷ் லைட் இருக்கா, இந்த தான் நம்மளோட ஸ்லைடர். அண்ட் தென் இதோட பேக்ரவுண்ட் ஏரியா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். சம்வாட் ரெட் வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ அது நம்மளோட பேக்ரவுண்ட் ஏரியா. இது நம்மளோட ஃபில் ஏரியா. ஃபில் ஏரியா பார்க்கணும்னா நீங்கள் வந்து
ஸ்லைடரோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது அதோட ஃபில் ஏரியாவோட ஹோல்டர் அண்ட் திஸ் இஸ் த ஃபில் ஏரியா. இதுக்கு ஒரு க்ரீன் கலர் சம்திங் கொடுத்தோன்னா இப்போ உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட், இது ஸ்லைடர். ஸோ இது ஹேண்டில். இந்த ஹேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டில் வந்து நமக்கு தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ் இந்த ஸ்லைடர் வந்து நமக்கு வந்து ரன் டைம் அப்போ இன்ட்ராக்டபுளாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதில் இன்ட்ராக்டபுள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செக் பாக்ஸ் இந்த எடுத்து விட்டுடலாம். ட்ரான்சாக்ஷனும் அந்த நன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. ஸோ நன் கொடுக்குறது கொஞ்சம் வந்து நல்லது. ஏன்னா நான் இந்த ட்ரான்சாக்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம நார்மலாக வந்து ரைஸ் ஆகி டவுன் ஆகணும் தான் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு பார் ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் போகணுமா, லெஃப்ட்லேருந்து ரைட் போகணுமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 வேல்யூ செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து இதாகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. லெஃப்ட் டு ரைட்னா இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் டு லெஃப்ட். ஓகே, நம்ம அதை வந்து கடைசி கொஞ்சம் பார்த்து எப்படி வைக்கிறது எப்படி செட் பண்ணிக்கலாம். எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்லைடரை வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுடலாம். ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் அது அந்த இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வரணும்னா ஆல்ட் கீயை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஸ்ட்ரெச் ஆகிரும். ஸோ ஃபில் ஏரியாவையும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். ஸோ ஃபில் ஏரியா செலக்ட் ஆகலை. ஓகே, ஃபில் ஏரியா. நான் நம்மளோட ஸ்லைடர் வந்து ஒரு கம்ப்ளீட் இதாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் சைஸோட வந்து கரெக்டாக வந்து இதாக இருக்கும், செட் ஆகிருக்குது. அண்ட் ஃபில்லையும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஏரியாவோட வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து செட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவலை ரீச் ஓவர் க்ளஸும் பண்ணியிருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த 2 ஸ்ப்ளிட் இமேஜ், பேட் க்ரீன் அண்ட் பேட் ரெட். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து நம்ம வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேட் ரெட் இட்ஸ் மீன் பேட்ரிஸ் ரெட் கலர் பொசிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணோன்னே அது வந்து ஒரு ஃபுல் ஸ்கொயராக இருக்குதா, பிகாஸ் என்னோடய இமேஜ் வந்து ஒரு ஃபுல் ஸ்கொயரில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபுல் ஸ்கொயரில் வந்துடுச்சு. தென் நம்ம வந்து இதுக்குள்ளே ஃபில்ஸ்குள்ளே ஸ்ப்ரிட்டையும் வந்து பேட் க்ரீன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரு கம்ப்ளீட்டான வந்து ஃபுல் ஸ்கொயரில் இருக்குது. அண்டு கூடி குறையிறதும் வந்து ஸ்லைடிங் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறதும் வந்து ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ இதை வந்து நம்ம பொசிஷன் பண்ணணும். ஸோ கேன்வாஸ்குள்ளே ஆல்ரெடி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது சைஸ் இதை வந்து மெயின் கேன்வாஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம், அதை மாற்றி சொல்லிட்டு அவங்கள்ட்ட. ஸோ மெயின் கேன்வாஸ் அதாவது மெயின் ஹோல்டர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எஸ்பென் தான் ஆகுது. அது வித். ஸோ இப்போ நம்ம வித் செட் பண்ணிக்கலாம் 150, ஹைட் ஒரு 25. ஸோ செட் பண்ணியாச்சு. பொசிஷன் வந்து 00 இருக்குது. இல்லை நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக ஏதாவது பொசிஷன் வேணும்னு நினச்சிங்கனாலும் டேரெக்டாக அந்த பொசிஷன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அடுத்த இது நான் செலக்ட் பண்ணும்போது ஆல்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதனால் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக போயிடுமோ வந்து இங்கே வந்து ஆங்கர் பாயிண்ட் அங்கே போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் அங்கே போனால் நீங்கள் வந்து டிவியில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் செட் ஆகிரும். ஸோ இப்போ அது வந்து 00 பொசிஷன், அதாவது இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து 00. பட் ஆனால் வந்து அந்த ஓப்பன் கேன்வாஸ் பொசிஷன் வந்து 75 12 அப்படிங்கிறதுலேருந்து இருக்குது. ஸோ சென்டர்லேருந்து கால்குலேட் ஆகும்போது ஸோ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு கொஞ்சம் கிராஸில் இருக்கும். ஸோ -15 மேபி -10 வச்சுக்கலாம். ஓ இன்க்ரீஸ் பண்ணோம் சைஸு, சாரி -25.
100 no 80 90 will be fine I think. Okay, 90. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா அதில் கேம் ஸ்க்ரீன் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார் வந்து மேலே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பார் வந்து இருக்கும். ஸோ இந்த பார் வந்து இப்போதைக்கு இன்ட்ராக்டபிள் கிடையாது. ஸோ அது வந்து இன்ட்ராக்ட் ஆகாது உங்களோட. இந்த மாதிரி இன்ட்ராக்டபிள் வந்து எடுத்து விட்டோம், அதில் அந்த உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ போயிட்டு கிரியேட் வழக்கம் போல் சிஷா ஸ்கிரிப்ட் அண்ட் நேம் ஃப்ளாஷ் லைட்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்தாச்சு. அண்ட் நம்ம வந்து அதை வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வந்து இப்போதைக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இதில் நம்ம அடிஷ்னலாக இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு யூஏ சிஸ்டம் மட்டும் ஆட் பண்ணணும். யூனிட்டி இன்ஜின் டாட் யூஏ. பிகாஸ் நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால வந்து நம்ம அதை வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம லைட்டுக்காக ஒரு லைட் சோர்ஸ் எழுதிக்கலாம். லைட் சோர்ஸ் தென் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் பப்ளிக் பூல் லைட் ஆன். இந்த பூலியன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வெளியில் வரும். ஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தெரியாமல் எழுதிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ எழுத போகிறோம். இது எதுக்குன்னா லைட் ட்ரைனிங் டைம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ம 0.0f அப்படின்னு வந்து 0 அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ளோட் வேல்யூ பேட்ரி லைஃப் அப்படிங்கிறதுக்கு இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து 0 அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ 0.0f அண்ட் 0 போத் ஆர் சேம். நம்ம வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ நீங்கள் 0 வேல்யூ கொடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கொடுங்க. மற்ற வேல்யூ ஏதாவது 0.1ன்னு வந்தாலுமே அவங்களுக்கு எஃப் நீங்கள் கொடுத்தாகணும், இல்லை சம்டைம்ஸ் எதாவது காட்டும். பப்ளிக் ஃப்ளோட். அடுத்து பேட்ரி லைஃப், மேக்ஸிமம் எவ்வளோ பேட்ரி லைஃப் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம வந்து 5.0f அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஸோ இது வந்து நம்மளோட இதுக்காக ஒரு ரெஃபரன்ஸுக்காக பேட்ரி லைஃப் ட்ரைன் ஆகி வர்றது, மேக்ஸிமம் பேட்ரி லைஃப் வந்து எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகி வர்றது அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சைடில் வந்து ரீடிங் பண்ணுறதுக்காக வந்து வருது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்லைடருக்குள்ளே வந்து ஆட் பண்ணலாம். பப்ளிக் ஸ்லைடர், பேட்ரி ஸ்லைடர், இல்லை பேட்ரி லைஃப் ஸ்லைடர்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பூலியன் ஃபங்க்ஷன். இது வந்து எதுக்குன்னா ட்ரைன் ஸ்டார்ட்னு வச்சுக்கலாம். அண்டு ஒரு நிமிஷம், அது எதுக்கு நம்ம சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு ட்ரைன் டைம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரைன் ஸ்டார்ட் அண்ட் ட்ரைன் டைம் அப்படிங்கிறத எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சாரி கேஸ், ஒரு சின்ன பிரேக் விட பற்றி. ஸோ இப்போ இந்த ட்ரைன் ஸ்டார்ட் அண்ட் ட்ரைன் டைம் வந்து எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஃப்ளாஷ்லைட் இப்போ நம்ம நார்மலாக அதை கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டக்குன்னு வந்து பேட்டரியோட இது வந்து உடனே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம 5.0ன்னு கொடுத்துருக்கோம்ல, கேம் ரன் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து டக்குன்னு அது 4 அப்படி நம்ம என்ன வேல்யூ வச்சு டிவைட் பண்ணுறோமோ, என்ன வேல்யூ வச்சு ரெடியூஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து டக்குன்னு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கேம் ரன் பண்ண ஆரம்பித்தோடனே. ஸோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து டிலே பண்ணி எந்த ஒரு ஃப்ளாஷ்லைட்டுமே வந்து உடனே வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்டெடியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ட்ரைனிங் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நான் வந்து ட்ரைன் ஸ்டார்ட் அண்ட் ட்ரைன் டைம் அப்படிங்கிற அடிஷ்னலாக ரெண்டு வேரியபிள்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணி அதை வச்சு
இந்த பேட்டரியோட லைஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுறப்பட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து பேட்டரி எடுத்து ரீலோட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதுனா கூட இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ் ஆகிற விஷயம் தான். நீங்கள் பேட்டரி எடுத்து ரீலோட் பண்ணிங்கன்னா ரீலோட் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த சைக்கிள் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போ தான் 0ல் இருக்குது, 0லேருந்து நீங்கள் திரும்ப 100 கொண்டு போயிருக்கிறீங்க, ரீலோட் பண்ணோன்னே 100 வந்துருக்கும். 100 வந்தோடனே வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து சரியில்லை. ஸோ நம்ம வந்து 100 வந்தோடனே கொஞ்சம் டைம் டிலே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த 2 காம்பவுண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் டெமோ வைக்கும்போது இது வந்து நான் வந்து ரெடி பண்ணல, அதுக்கடுத்து இப்போ தான் வந்து திரும்ப ஆட் பண்ணி ரெடி பண்ணேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து மேலே கொடுக்க வேண்டிய வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அது அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் மெத்தடுக்குள்ளே சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ இதில் பேட்ரி லைஃப் இது எப்படி இருக்கணும்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல மேக்ஸிமம் பேட்ரி லைஃப், ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ட்ரெயின் நினைக்கல, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அதிகமாக விடுவேன். ட்ரெயின் டைம் வந்து 0.0f அந்த இதில் இருக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதிகமாக வருது. ஸோ ட்ரெயின் டைம் வந்து 0ல் இருக்கணும். அண்ட் லைட் சோர்ஸ் வந்து மேலே டிஃபைன் பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து கெட் பண்ணி ஆகணும். கெட் காம்போனண்ட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த லைட் காம்போனண்ட் வந்து கெட் பண்ணி ஆகணும். அண்ட் லைட் சோர்ஸ் dot enable equal to true and light on true. இந்த இடத்துல நான் லைட் சோர்ஸ் அண்ட் லைட் ஆன் வந்து இது கொடுத்துருக்கோம். நம்ம வந்து டேட்டா ரன் பண்ணும்போதே வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட் டெமோ மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்காக வந்து ரன் பண்ணும்போது லைட் சோர்ஸ் ஆனில் தான் இருந்தாகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதை நான் என்ன பேசிஸில் ரெடி பண்ணேன்னா என்னோட இதில் வந்து லைட் பிக்கப் பண்ணி அந்த கேம் டெமோ போட்டிருந்தேன், டெமோ ஃபினிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னா லைட் பிக்கப் பண்ண பிறகு வந்து லைட் ஆன்குள்ளே அப்படிங்கிற பூலியன் ஃபங்க்ஷன் வச்சு போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்கிரிப்ட் வந்து லைட் ஆஃபில் இருக்கும் அண்ட் லைட் சோர்ஸ் எனேபிளும் வந்து ஆஃப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை கொஞ்சம் மாற்றிருக்கோம், டேரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் போடுறோம் அப்படிங்கிறனால வந்து லைட் சோர்ஸ் எனேபிள் வந்து ட்ரூவில் போட்டிருக்கிறேன். அண்ட் லைட் ஆனோட வேரியபிள் வந்து ட்ரூவில் இருக்குது. அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அது வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்ட் மெத்தடுக்குள்ளே வர்றது. ஸ்டார்ட் மெத்தடுக்குள்ளே வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நமக்கு இந்த மேலே வர்றது ஃபுல்லாக அப்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அப்டேட் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம், லைட் ஆனில் இருக்கணும். அதே சமயம் ட்ரெயின் டைம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா லைட் ஆனில் இருக்கும்போது நம்மளோட ட்ரெயின் டைம் இந்த செகண்ட் ஹவர் ஃப்ளோட் வெளியே கொடுத்தான்னு சொன்னால் தெரியுமா, நம்மளோட ரீலோடோ இல்லைனா வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணால் லைட் உடனே ட்ரெயின் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ட்ரெயின் டைம் வந்து இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெயின் டைம் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் ஈக்குவல் டு டைம் டாட் டெல்டா டைம் வச்சு அதோட அது வந்து 2ஆல் டிவைட் பண்ணி. ஸோ இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற வேரியபிள் தான் நான் வந்து 1.0f அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து டக்கு அப்படிங்கிறதுல ஒரு வேகமான இதில் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ டைம் டாட் டெல்டா டைம் வச்சு டிவைட் பண்ணி அந்த 1.0f அப்படிங்கிற பொசிஷன் இதில் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி நம்மளோட ட்ரெயின் டைப்போட வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே போகும். ஒரு இஃப் கண்டிஷன் ஒரு லூப்பிங் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்டேட்டில் இருக்கிறனால வந்து கண்டிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இருந்தது. ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு கண்டிஷன், அதில் வந்து ட்ரெயின் டைம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே கால்குலேட் பண்ணோட ட்ரெயின் டைம் ரெடியூஸ் பண்ண சொன்னோம்ல. ஸோ அது வந்து 0 ஆயிடுச்சுன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணுறோம். ட்ரூ அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணி வைக்கிறோம். இந்த ட்ரெயின் டைம்
லெஸ் தென் ஆனால் ட்ரைன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இந்த பூலியன் ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ பண்ணி விடுறோம். ஸோ இது வந்து நம்ம இது நான் வந்து இது நினச்சிட்டேன், ஃப்ளோட் வேல்யூ நினச்சிட்டேன், அதான் எனக்கு விஜய். இந்த வேல்யூ நம்ம வந்து ட்ரூ பண்ணி விட்டோன்னே அடுத்து நம்ம இந்த வேல்யூ வச்சு தான் வந்து லைட் ட்ரைன் ஆகிறத வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த ட்ரைன் டைம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட லைட் ட்ரைன் ஆகிறதுக்கும் ஸ்டடியாக இருக்கிறதுக்கு உள்ள டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். அது வந்து 0 வந்து ரீச் ஆனோடனே நம்ம வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ இப்போது வந்து அடுத்த கண்டிஷன் என்னென்னா, ட்ரைன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா ஈக்குவல் டு ட்ரூன்னு நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ட்ரைன் ஸ்டார்ட்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒரே விதமான கண்டிஷன். ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து லைட் ஆனில் இருந்துச்சுன்னா லைட் ஆன், அதே சமயம் மேலே இப்போ ஒரு கண்டிஷன் எழுதுனால லைட் ஆன் ட்ரைன் டைமுக்கு அதே மாதிரி கண்டிஷன் தான் இங்கே வந்து பேட்ரி லைஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா மேலே வந்து நம்ம வந்து ட்ரைன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணோம், இதில் வந்து நம்ம வந்து பேட்ரி லைஃப் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். பேட்ரி லைஃப் மைனஸ் ஈக்குவல் டு சேம் கண்டிஷன் தான் டைம் டாட் டெல் டாட் டைம் டிவைடட் பை 2 ஸ்டார். இங்கே வந்து அதில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக 1.0 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருந்தோம். பட் இதில் வந்து நம்ம எதை கொடுக்க போகிறோம்னா லைட் ட்ரைன் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒன்று போட்டிருந்தோம் தெரியுமா, அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லைட் ட்ரைன் நம்ம கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து அங்கே உள்ளே போட்டோடனே நம்ம வந்து அதில் கூட வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த ஒரு வேல்யூ தான் இருக்கும், நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஸ்கிரிப்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இந்த லைட் ட்ரைன் வேல்யூ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேம் பேஜில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி போட்டோன்னே சைடில் அந்த இதில் இன்ஸ்பெக்டரில் வரலாம், அதில் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி வந்து நம்ம வந்து பேட்டரி லைஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதோட இன்டென்சிட்டி வந்து நம்ம வந்து பேட்டரி லைஃப்க்கு வந்து செட் பண்ணி விட்ருக்கோம். ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி லைஃப் குறைய வந்து அதோட லைட்டோட இன்டென்சிட்டி வந்து நம்ம வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்ததை நம்ம வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். பேட்ரி லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடுச்சுன்னா லைட் சோர்ஸும் ஆஃப் ஆகிடணும், பேட்டரியோட இன்டென்சிட்டி வந்து நம்ம வந்து 0க்கு போயிடணும். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணுறோம். அதை எப்படி செக் பண்ணுறோன்னா நம்ம வந்து வழக்கம் போல் லைட் ஆனில் இருக்கும்போது லைட் ஆன்லேயும் இருக்கணும், அதே சமயம் வந்து பேட்ரி லைஃப் வந்து லெஸ் தென் 0 ஆயிடுச்சுன்னா, 0க்கு கம்மியாக இல்லைன்னா 0 ஆயிடுச்சுன்னா நம்மளோட லைட் சோர்ஸ் வந்து சாரி டச் பேடில் அதில் தெரியாமல் பட்டு கர்சர் அங்கே போயிடுச்சு. கட் பண்ணி டச். ஓகே, லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி வந்து நமக்கு வந்து 0 ஆகிடணும். அண்ட் அதே சேம் டைம் லைட் சோர்ஸ் டாட் எனேபிள் equal to ஃபால்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபால்ஸ் பண்ணி விட்றோம், லைட் சோர்ஸோட எனேபிள் வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ நமக்கு வந்து லைட் சோர்ஸ் லைட் ஆன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். அது வந்து நமக்கு வந்து இதில் வராது, பின்னாடி வந்து இன்னொரு லைன் வந்து எழுதுவோம். ஸோ அதில் வந்து பேட்டரி லைஃப் வந்து 0 ஆகிடுச்சுன்னா லைட் ஆன் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு தனி லைனில் வந்து எழுதுவோம். ஸோ இல்லை இதிலே ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், இதில் ஆட் பண்ண முடியுதான். லைட் ஆன் பேட்டரி லைஃப் 0 ஆயிடுச்சுன்னா அதிலே பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இது பண்ணும்போது வேணால் மேபி அந்த இதையும் உள்ள இதோட சேர்த்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து சோர்ஸ் ஆஃப் லைனை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம பார் டிஸ்பிளேன்னு போட்டோம்னா நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு அதில் வந்து நம்ம வந்து வழக்கம் போல் பேட்டரி லைஃப் வந்து டிஃபைன் பண்ணி விட்டுறதோம். அண்டு பார் ஸ்லைடர் பேட்ரி லைஃப் ஸ்லைடரோட வேல்யூலேயும் பேட்டரி லைஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ரெடியூசிங் வந்து கிடைக்கும். கண்டிஷன் க்ளோசிங் வந்து அப்டேட் மெத்தடில் உள்ளது தான். அண்ட் இஃப்
பேட்ரி லைஃப் less than or equal to 0. மேபி இந்த குறி நம்ம அதிலே வந்து எழுதலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது கடைசியோட செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி லைஃப் ஈக்குவல் டு 0. பேட்ரி லைஃப் வந்து 0 அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிவிட்டு லைட் ஆன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுருதோம். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கிரிப்டிங் உள்ளது. ஸோ இது அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைட் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது வந்து நம்ம வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். இது வந்து நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா வந்து டேரெக்டாக அந்த லைட் ட்ரைன் ஆகிறது எல்லாமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். பட் லைட் ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது வந்து ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது வந்து செக் பண்ணல. ஸோ நீங்கள் அதுக்கு பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து தனியாக எக்ஸ்டர்னலாக வந்து அந்த டகிள் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாக எழுதி அதை வந்து நான் வந்து கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ டகிள் ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறத வந்து நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். லைட் ஆனில் இருந்துச்சுன்னா லைட் சோர்ஸ் டாட் எனேபிள் ஃபால்ஸ். அப்படி இல்லைன்னா light source not enable equal to true. It's equal to true. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ளே வந்து ஒரு பட்டனுக்குள்ளே வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வழக்கமாக எல்லா இதுலேயும் ஃப்ளாஷ் லைட்னாலே வந்து இம்போர்ட் டாட் கெட் பட்டன் டவுன் கெட் பட்டன் அப் இதனால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் லைட்னாலே நமக்கு வந்து எஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா கேம்லேயும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் எஃப்ஐ யூஸ் பண்ணலாம். கீபோர்ட் டாட் எஃப் நேர் எது காமிக்குது? கீபோர்ட் டாட் எஃப் க்ளோஸ் பண்ணிடலாம். import டாட் சாரி கெட் கீ அப் சாரி அதான் எதாவது காமிச்சிருக்கு. நமக்கு கீ தானே ப்ரெஸ் பண்ணுறோம். பட்டனுங்கும்போது டச் கண்ட்ரோலுக்கு போயிடும். சாரி. டகிள் ஃப்ளாஷ் லைட் மெத்தடை வந்து நம்ம உள்ளே வந்து இதில் வந்து கால் பண்ணியிருந்தோம். ஸோ எஃப் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். லைட் ஆனில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சோர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஆஃப் போச்சுன்னா வந்து சோர்ஸ் வந்து டிசேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து நடக்கும். இங்கே வந்து திரும்ப அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் எழுதுகிறோம். இதில் வந்து லைட் ஆனில் இருந்துச்சுன்னா லைட் ஆன் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அண்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இந்த ட்ரெயின் ஸ்டார்ட்டோட இது அதுக்கு நம்ம இங்கே ஃபால்ஸ் பண்ணுறோன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணால் அந்த ட்ரைனிங் ஆகிட்டு இருக்குல்ல அந்த பேட்ரி லைஃப் டவுன் ஆகிறதுக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ண இதில் வந்து வர்ற அந்த டைமிங் வந்து டிசேபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது போட்டிருக்கிறோம். தென் எல்ஸ் ஸ்பாட்டில் எல்ஸ் இஃப் அதில் ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம். ஆக்சுவலாக அந்த இது தேவையில்லை. எல்ஸ் இஃப்பில் வந்து லைட் ஆன் இல்லைனா நாட் ஆஃப் லைட் ஆன் அண்ட் பேட்ரி லைஃப் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது பேட்ரி லைஃப் வந்து 0க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்மளால் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண முடியும். மற்றது வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ண முடியாது. ஏற்கனவே அது ஆல்ரெடி ஆஃப் தான் இருக்கும். அதனால் அந்த அதை வந்து ஆஃப் பண்ண முடியாது.
ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து 0 அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து நிற்காது. ஒன்று 0க்கு ரெடியூஸாக போகும், இல்லை 0க்கு அதிகமாக போகும். நான் வந்து அது பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவல் கண்டிஷன் போட்டு நம்ம 0 போட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் த ஸ்கிரிப்ட் இஸ் ஓவர். இதுதான் நம்மளோட ஃபுல் ஸ்கிரிப்ட்டு. இட்ஸ் லைட். நான் ஆல்ரெடி ஃபால்ஸில் இருக்கும், இந்த இடத்துல நம்ம ட்ரூ பண்ணணும். லைட் ஆனில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அங்கே ஆஃப் பண்ண சொல்லிட்டோம். நமக்கு வந்து லைட் ஆஃபில் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து திரும்ப ஆன் பண்ண சொல்கிறோம். லைட் ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணணும், ஆஃபில் இருந்துச்சுன்னா திரும்ப ஆன் பண்ணுறோம். நம்ம மாற்றி ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். அண்ட் ஐ திங்க் த ஸ்கிரிப்ட் இஸ் ஓவர். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே ஃப்ளாஷ் லைட், கேமராவில் ஃப்ளாஷ் லைட் போட்டிருந்தோம்னா அதில் எடுத்து நம்ம உள்ளே எடுத்து போட்டால் மட்டும் போதும். ஸோ இங்கே ஃப்ளாஷ் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்து உள்ளே போட்டுடலாம். லைட் சோர்ஸில் இந்த லைட் சோர்ஸை எடுத்து திரும்ப அதில் போட்டுருங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட்டோட சோர்ஸ் எடுத்து அதில் போட்டுருங்க. அவ்வளோதான். அண்ட் ஸ்லைடரில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஹெல்த் ஸ்லைடர் எடுத்து உள்ளே காப்பி பண்ணி போடுங்க. அண்ட் ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். லைட் ட்ரெயின் 0ல் இருக்குது. நான் நார்மலாக கொடுத்துருக்கிறது 0.1 வேல்யூ வச்சு தான் நான் வந்து செக் பண்ணேன். அதான் எனக்கு வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து இதானது. நார்மலாக கொடுத்தது வந்து அந்த டைமிங்கில் தான் எனக்கு இதானுச்சு. வேறு என்ன செக் பண்ணோம்? ஓகே, ஐ திங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஓகே, லைட் ட்ரைன் டைமிங் வந்து சரியாக செட் ஆகலை. ட்ரைன் ஸ்டார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரைன் ஸ்டார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடுச்சு ஏன்னு தெரில. ஓகே, அது என்னென்னு பார்க்கணும். ட்ரைன் ஸ்டார்ட்டோட டைம் ஸ்டார்டிங் டைம் தப்பாக கொடுத்துருக்குறேன். 0ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதான் தப்புன்னு நினைக்கிறேன். மேபி வி செட் இட் to 10 or something. 0ன்னு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நவ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைன் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்ருக்கும். ரன் ஆகுது. ஸோ ட்ரைன் டைம் ரன் ஆகிட்ருக்கும். அது வரைக்கும் உங்களோட இன்டென்சிட்டி வந்து எங்கே 5 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ உங்கள் லைஃப் வந்து மேக்ஸிமம் பேட்டரி லைஃப் வந்து 5. ஸோ இப்போ உங்களோட லைஃப் அண்ட் இன்டென்சிட்டி வந்து மொத்தமாக குறையும். ஸோ அதே நேரத்தில் உங்கள் பாரோட வேல்யூவும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும். ஸோ உங்களோட லைட்டோட இன்டென்சிட்டி குறைய உங்களுக்கு இதிலேருந்து அந்த இன்டென்சிட்டியோட வேல்யூ வந்து குறைய தெரியும். ஸோ 0.1 கொடுத்துருக்கும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. 5.0 ஐ திங்க் நியர்லி ஒரு 1 மினிட் கிட்ட வர்ற மாதிரி தான் வரும் நினைக்கிறேன். ஒன் மினிட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைமிங். ஸோ இப்போ நான் 0.1ன்னு கொடுத்துருக்கேன். ஐ திங்க் நான் 0.01 யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவான டைமிங் கிடைக்கும். ஸோ டெல்டா டைமோட அது டிவைடட் பை 2 போட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த ட்ரெயின் டைம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்டென்சிட்டி வந்து குறையிறது வந்து க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட்டுக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் வந்து எடுபடி ஆகாது. இது கொஞ்சம் பழைய ஸ்கிரிப்ட், அதனால் வந்து பிளேயர் மூவ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி வந்து குறையிறது வந்து க்ளீனாக தெரியுதா. ஸோ உங்களுக்கு குறைய இதாகும். ஸோ இதில் நீங்கள் வந்து பேட்ரி ரீலோட் ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்து போட்டு எழுதலாம். மேபி அடுத்த ட்விட்டரில் அதுதான் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ லைட் சோர்ஸ் வந்து ஆஃப் ஆகிரும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு லைட் சோர்ஸ் வந்து ஆஃப் போயிடும்.
ஸோ உங்களுக்கு அடுத்து நீங்கள் பேட்டரி ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து லைட் சோர்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இதை வந்து ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்லேருந்து ரீலோட் பண்ணுற மாதிரி ரீலோட் பண்ணி விடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 0.1 இருக்குது. இதை நம்ம 0.01 வச்சு நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் அப்படி ரன் பண்ணும்போது நம்ம அந்த பயாஸ், நார்மல் பயாஸ் அண்ட் நியர் பிளேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். அண்டு ஷேடோஸும் கொஞ்சம் செக் பண்ணுவோம். அண்ட் இந்த இன்டைரக்ட் மல்டிப்ளேயர் இந்த வழியெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மரத்துக்கிட்ட போயிருவோம். மரத்துக்கிட்ட போய்ட்டு இந்த பயோஸ் வழி நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகுது, எதுவும் சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு கொஞ்சம் நகட்டி வைப்போம். மரத்தையே காணும். ஆக்சுவலாக எனக்கு இதோட ஷேடோஸ் ரொம்ப டிஸ்டன்ஸில் விழுந்த மாதிரி தெரில. ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணது சொல்கிற மாதிரி தானே பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரைன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சா. ஸோ எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். லைட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இதாயிரும். இது திரும்ப செக் பண்ணி வைப்போமா. ஸோ உங்களுக்கு அந்த லைட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்லைடரும் டவுன் ஆகிறது வந்து குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு வந்து நான் கீ வந்து எஃப் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த ஷேடோஸ் கூட கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம். ஹார்ட் ஷேடோஸ்னால் என்ன விழுது. ஆக்சுவலாக ஷேடோஸ் விழுந்த மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் தெரில. ஒருவேளை என்னோடய லேப்டாப் வந்து லோ குவாலிட்டி அப்படிங்கிறதுனால கூட இதாக இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹை செட்டிங்ஸில் வச்சுட்டு ஷேடோஸ்னு இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டை விழுற மாதிரி விடணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஷேடோஸ் வந்து க்ளீனாக விழுதா. இந்த மாதிரி ஒரு ஷேடோஸ் வந்து அதில் விழ மாட்டேங்கன்னு தெரில. ஒருவேளை பாயிண்ட் லைட் அப்படிங்கிறது ஷேடோஸ் வந்து விழுறது வந்து நமக்கு தெரியலையோ என்னமோ. நியர் பிளேன் 0.1 நார்மல் வேவ்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் ஷார்ப் ஷேடோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட டவுன் டைமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து மேப்பில் வந்து இருக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வந்து மேப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து உதவும். அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து என்னோடய பேசிக்ஸ் ஐடியா வச்சு நான் ரெடி பண்ணதை வச்சு திரும்ப ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வேறு என்ன மாதிரிலாம் மாடிஃபை பண்ணலாம், உங்களுக்கு வேறு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் அந்த ரீலோட் பார்ட்டை வந்து ஆட் பண்ணி அதை வந்து எப்படி திரும்ப அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீரன் பண்ணுற மாதிரி, அதாவது இப்போ நம்ம வந்து பேட்டரி எடுத்து பிக்கப் ஆல்ரெடி பிக்கப் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறோம். அதெல்லாம் ட்விட்டர் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த இதுக்குள்ளே பிக்கப் பண்ணுறது எல்லாமே வந்து சின்ன சின்ன இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பாருங்கள், அதை பிக்கப் பண்ணி நம்ம வந்து திரும்ப அதை எப்படி ரீலோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதோட வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு ட்விட்டர் வீடியோ போடுறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் கேமராஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் வச்சுருக்கிறேன். லைக் மல்டிப்ளேயர் இது பண்ணுற மாதிரி ஃபீல்டுக்குள்ளே இருக்கும்போது, இப்போ 2 பிளேயர் இருக்கும்போது ஒன்று வந்து பிளேயர் ஃபாலோ பண்ணுற மாதிரியும், ஒன்று வந்து பிளேயர் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும், அட் த சேம் டைம் பிளேயரை வந்து நம்ம வந்து கேம்குள்ளே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறது மாதிரி வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ நான் அது இன்னும் யோசிக்கல என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து. ஸோ நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் நிறைய இது வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேமரா ஸ்விட்சிங்காக வந்து இன்னொரு ஸ்விட்சிங் வந்து ஸ்மூத் ஸ்விட்ச் 2 கேமரா வச்சு எப்படி வந்து ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு வீடியோ போட்டு அதுக்கடுத்து கேரக்டர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஃபஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வியூவே 2 கேமரா வச்சு பிளேயர் ஸ்விட்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டு, ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து 2 பிளேயர்ஸ் வச்சு எப்படி கேமரா ஸ்விட்ச் பண்ணுறது, அந்த பிளேயர் செலக்ட் மெனு அது அண்டு ஓப்பனிங் மெனு அது மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன்.
ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எதை பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னோடய ஐடியா வந்து இப்போதைக்கு வந்து அடுத்து வந்து இதே ஃப்ளாஷ் லைட்டில் வந்து ரீலோட் பண்ணுறது. ஸோ அதான் மேபி அடுத்த ட்ரில்லாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கேமரா 2 கேமராஸ் வச்சு ஒரு ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷன், ஒரு ஸ்மூத் ஸ்விட்ச் கேமரா ஸ்விட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து பண்ணுறதுக்கும். ஸோ இது ரெண்டில் தான் ஒன்று இருக்கும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு என்ன மாதிரி டுட்டோரியல் வேணும் அப்படிங்கிறது தமிழில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி போடுறது வந்து ரெடியாக இருக்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து இப்போதைக்கு மேஜர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் ஆட்டோகேட் அண்டு யூனிட்டி கேம் இன்ஜின். ஸோ யூனிட்டி அண்ட் ஆட்டோகேட் வந்து என்னோடய டுட்டோரியல்ஸ் அண்டு யூனிட்டி அண்டு அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து என்னோடய டுட்டோரியல்ஸ் வந்து அண்ட் ஆட்டோகேட் வந்து என்னோடய பிரதர் பண்ணி போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் சரி, இதுதான் இல்லை யூனிட்டி தான் இல்லை, உங்களுக்கு வேறு எதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் டுட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சேனலில் சொல்லுங்கள். ரெடி பண்ணி போடுறதுக்கு நான் இருக்கிறேன். தமிழில் ரெடி பண்ணி போடுறதுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தவங்க வந்து நான் வந்து ரெடி பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலில் வந்து புதுசாக வர்றவங்க வந்து மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உடனே நான் போகிற வீடியோ அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். பிகாஸ் நான் எப்போ வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போகிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சடனாக ஏதோ ஒரு ஐடியா வரும், நான் ஆர்டர் வீடியோ போட்டுருவேன். சம் பிஸி ஒர்க்ஸ், ஸோ நிறைய ஒர்க்ஸ் இடையில இருக்குது. ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தா வீடியோ வந்து ரெடி பண்ண வேண்டியதாக, அதனாலே வந்து சம் வீடியோஸ் போடுறதுக்குலாம் வந்து மந்த்லி வைஸ் வந்துடுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 weeks அந்த கேப்பில் வந்து வீடியோ அடுத்தடுத்து ரெடி பண்ணி போடுற அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் தமிழில் லேர்ன் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜில் வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி டுட்டோரியல் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ரெடி பண்ணி போட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை லேர்ன் பண்ணி எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ ஆப்டிமைஸ் பண்ணி ரெடி பண்ணி போடுறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. அண்டு உங்களுக்கு ஒரு புது விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ எதர் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் வேறு மாதிரி வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்த ஒரு பெஸ்ட் டுட்டோரியலில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது ஆதி ஃப்ரம் PG Tutorials. Bye guys, see you all in my next video. Bye bye.